ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான கார சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டிக்கணும், ஒரு பெரிய தக்காளியையும் கட் பண்ணிக்கணும். நான் ஒரு 8 பூண்டு பல்லு உரித்து வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வாணலியில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 10 வரமிளகாயை போட்டு கிண்டணும். மிளகாய் கலர் மாதிரி நல்ல வாசனை வரும், அப்போ அதை எடுத்துக்கணும். அப்புறம் பூண்டு பற்களையும் போட்டு இளந்தீயிலேயே பூண்டோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி அதையும் எடுத்து வச்சுக்கணும். வெங்காயத்தை பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு பிறகு தக்காளியையும் சேர்த்து டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்து வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிளகாய் பூண்டையும் எல்லாத்தையும் சேர்த்து ஃபேனில் ஆற வச்சா ஃபேன் ஸ்பீடில் எவ்வளோ அழகாக சட்டி சுற்றி வருது. ஆற வச்சதை மிக்சியில் போட்டு புளியையும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதுக்கு ஒரு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தாளிப்பு ஒன்று போட்டாச்சு. கம்ப்ரஸ் ஆகி பொங்கி வந்த மாவை 2 பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பிரித்து வச்ச மாவுலேருந்து ஒன்று எடுத்து நல்லா கலக்கி இட்லியாக ஊற்றி வெந்த பிறகு எடுத்து அரைச்ச கார சட்னியை வச்சு சாப்பிட்டா பூ போல் இட்லி கார சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.